Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Ladybus channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது துரியன் லவர்ஸ்க்கான ஒரு ஈஸி டெசர்ட் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு எங்களுக்கு ஜெல்லி தேவைப்படும். எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் எடுக்கலும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஆப்பிள் ஃப்ளேவர். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படி தந்திக்கோ அதுபடி ஜெல்லியை செஞ்சு வைக்கணும். ஜெல்லி நல்லா செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு ஊற வைக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி நல்லா செட் ஆகிக்குது. இப்போ இதை பீசஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னவே அது துரியன் தான். ஸோ துரியனை வந்து அந்த சீடில் இருக்கிற பல்பை வேறையாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ டெசர்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பெரிய பால் எடுத்துக்கோங்க. அதில் துரியன் பல்பை சேர்த்துக்கொள்ளணும். கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் சேர்க்க போகிறது கித்துள் சிரப். கித்துள் பானி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைண்டா தேன் பானி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைண்டா டிரெக்டாக சுகரும் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் கித்துள் சிரப்போட கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்வீட்னஸ்க்காக வேண்டி. இப்போ இதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் மீட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1 கப் மாதிரி பால் சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லைண்டா கோகனட் மில்க்கும் சேர்த்துக்கொள்ளையிலும் நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை நல்லா ஊற வச்சு அதை சேர்த்திக்கிறேன். கூடவே நாங்கள் ஊற வச்ச சவ்வரிசி அதுவும் நல்லா ஊறிக்குது. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சவ்வரிசி கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் உடஞ்சி நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற ஜெல்லியை சேர்த்துக்கொள்ளணும். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையிலும். துரியனை பொறுத்த வரையில் ஒரு சூடான ஃப்ரூட். ஸோ அதில் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் சேர்த்திக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குளுமையானது. சவ்வரிசி, கசகசா, ஜெலி இது எல்லாமே குளுமையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ பயமில்லாமல் இதை கிட்ஸுக்கும் சர்வ் பண்ணலும். டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.